வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு தேஜஸ் கிரியேஷன் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா, ஒரு சூப்பரான கண்டென்ட். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 பெஸ்ட்டான வீடியோ எடிட்டிங் அப்ளிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ எடிட்டிங் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக, ரொம்பவே வீடியோ எடிட்டிங்கிறது ரொம்பவே ஒரு டஃப்பான ஒரு விஷயம். அதை ஈஸியாக பண்ணக்கூடிய சில ஒரு 3 வகையான அப்ளிகேஷன்ஸ் நம்ம 3 வகை கிடையாது, 3 அப்ளிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஒரு 3 அப்ளிகேஷன்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த 3 அப்ளிகேஷன் லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க வேணும்னா. ஸோ இந்த 3 அப்ளிகேஷனுமே ஒரு மூணுமே தரமான அப்ளிகேஷன்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3லேயுமே ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான நான் வந்து ஆர்டர் வைஸாக நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்ப்போம். இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3வது இடத்துல பார்க்க போகிறது என்ன அப்படிங்கிறீங்கன்னா மோஷன் நிஞ்சா. ஸோ இதை வந்து பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த அப்ளிகேஷன் தெரியலை. பட் இந்த அப்ளிகேஷன் ஒரு ரொம்பவே சூப்பரான ஒரு அப்ளிகேஷன். டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைல்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ட்ரான்சிஷன்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நிச்சயமாக இந்த மோஷன் நிஞ்சா அப்படிங்கிற அப்ளிகேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறீங்கன்னா ரொம்பவே சூப்பரான எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு வீடியோ எடிட்டரில் ஒரு பேசிக்காக ஒரு வீடியோ எடிட்டருக்கு என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாமே அந்த அப்ளிகேஷனில் அடங்கியிருக்கு. அதனால் நிச்சயமாக அந்த அப்ளிகேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த அப்ளிகேஷனோட லிங்க்கு கீழே 3வது இடத்துல #3 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருப்பேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க வேணும்னா. அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு அப்ளிகேஷன். ஸோ இதில் வந்து நார்மலாக ஒரு வீடியோ எடிட்டர் அப்படின்னாலே அதுக்கு என்னென்னலாம் வேணுமோ, அதாவது ஒரு நார்மலான ஒரு வீடியோ ஆட் பண்ணுறது, லேயர் ஆட் பண்ணுறது, டெக்ஸ்ட்டு, ஸோ அப்புறம் இதெல்லாம் இருக்கும். பட் முதல்ல நீங்கள் உள்ளே போனோடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரியாக வந்து பார்த்திங்கன்னா இதாக இருக்கும். என்ன ஆகும் அப்படிங்கிறீங்கன்னா உங்களுக்கு குழப்பம், எங்கே வருமே தெரியாது. அதாவது எப்படி லேயர் ஆட் பண்ணுறது எதுவுமே உங்களுக்கு புரியாது, சுத்தமாக புரியாது. அதனால் ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கிற மாதிரி ரொம்பவே ப்ரொஃபஷ்னலாக ஒரு வீடியோ எதிர்பார்க்குறீங்க, நிச்சயமாக இந்த மோஷன் நிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால் உங்களுக்கு புரியாது முதல்ல போனோடனே. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷன் நான் 3வதில் போட்டிருக்கேன். ஸோ இப்போ தெரியும் உங்களுக்கு 3வதில் எதனால் இந்த அப்ளிகேஷன் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இதில் 3வது போடுறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. என்ன அப்படிங்கிறீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மார்க் இருக்கும். ஓகேவா? பட் வாட்டர் மார்க்லாம் வந்து வேணாம்னா ப்ரீமியம் ஃபீச்சர் பை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் ப்ரீமியம் ஃபீச்சர்லாம் நான் பை பண்ணுற மாதிரி கிடையாது அப்படின்னா வந்து 2வது அப்ளிகேஷனில் பார்க்கலாம். ஸோ 2வது அப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிறீங்கன்னா VN வீடியோ எடிட்டர். ஸோ VN வீடியோ எடிட்டர் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன். ஸோ இது நிச்சயமாக எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு அப்ளிகேஷன். எதனால் அப்படிங்கிறீங்கன்னா ஒரு வீடியோ எடிட்டர்னா ஒரு பிசி இருக்குது வச்சுக்கோங்க. அந்த பிசியோவில் இருக்கிற சாஃப்ட்வேரை விட பயங்கரமான அப்ளிகேஷனாக இதை சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு இதில் ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஸோ உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸில் வாய்ஸ் ஆட் பண்ணுறது, டெக்ஸ்ட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ், இந்த மாதிரி ஆனால் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ ஒரு கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்களேன். இப்போ கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா மோடு போட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா மோடு அல்லது ப்ரீமியம் ஃபீச்சர் பை பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்சிஷன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக ஃப்ரீயாக சூப்பராக கொடுக்குறாங்க. ஃப்ரீயாக கிடையாது, ப்ரீமியமாக. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மற்றபடி ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான ட்ரான்சாக்ஷன்ஸ் தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஓகேவா, ஸோ கம்மியான ட்ரான்சாக்ஷன் தான் இருக்குது. பட் இந்த அப்ளிகேஷனில் VN வீடியோ எடிட்டரில் கைன்மாஸ்டர்லாம் கொடுத்த எல்லா ட்ரான்சாக்ஷன்ஸுமே ஃப்ரீயாக கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப குழப்பிச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா செம்மையாக இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கைன்மாஸ்டரில் இருக்கிற எல்லா ட்ரான்சாக்ஷன்ஸுமே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இப்போ ட்ரான்சாக்ஷன்னா என்ன அப்படிங்கிறீங்கன்னா ஸோ இதுதான் ட்ரான்சிஷன். ஓகேவா? இந்த ட்ரான்சிஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ட்ரான்சிஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான கைன்மாஸ்டர் ட்ரான்சிஷன்ஸ் இருக்குது. அதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியமில் இருக்குது. அது எல்லாமே இந்த VN வீடியோ எடிட்டரில் ஃப்ரீயாக கொடுத்து வச்சுருக்காங்க. அதுவும் மோடு எதுவுமே இல்லாமல் ப்ளே ஸ்டோரில் போய் ஏற்றினா ஃப்ரீயாக கொடுத்து வச்சுருக்காங்க. என்னால் நம்பவே முடியல. ஸோ ஒரு சூப்பரான அப்ளிகேஷன், நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆக்சுவலி இது நம்பர் 1 இடத்துல போட வேண்டியது இருக்குது. பட் ஆனால் இதை நான் தப்பாக வீடியோ எடுக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா கைன்மாஸ்டர் இதை வந்து செகண்டில் போட்டுட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சாரி. ஸோ இது ஆக்சுவலி என்ன ஒரு ஃபஸ்ட்டு இடத்துக்கு போடாத காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஃபஸ்ட் அப்ளிகேஷன் சொல்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு செகண்ட் அப்ளிகேஷன் ஏன் செகண்ட் அப்ளிகேஷனில் போட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ குழப்பறேன் இல்லை. ஸோ ஓகே. ஸோ இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எதனால் இந்த செகண்ட் அப்ளிகேஷனில் போட்டேன் அப்படின்னா இந்த VN வீடியோ எடிட்டரில் போனோடனே உங்களுக்கு ஒன்றும் அலங்காது. ஸோ அதாவது இப்போ டார்க் தீமில் தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து முதல்ல போனோடனே கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அப்ளிகேஷனில் அப்படி கிடையாது. ஃபஸ்ட் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துலாம். ஃபஸ்ட் அப்ளிகேஷனில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய என்ன அப்ளிகேஷன் அப்படிங்கிறீங்கன்னா கைன்மாஸ்டர். ஸோ இந்த கைன்மாஸ்டர் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க, நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம் யூடியூபர்ஸ் எல்லாத்துக்குமே. மேக்ஸிமம் நானும் வந்து இந்த கைன்மாஸ்டர் தான் எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன்.
ஸோ இப்போ நீங்கள் ஒரு பிகினராக யூடியூப்குள்ளே வரீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து கைன்மாஸ்டர் தான் நீங்கள் சூஸ் பண்ணி ஆகணும். எதனால் அப்படிங்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு பிகினராக யூடியூபுக்குள்ளே வரீங்கன்னா நிச்சயமாக கைன்மாஸ்டர் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கைட் பண்ணும். எதனால் அப்படிங்கிறீங்கன்னா நீங்கள் யூடியூப்குள்ளே வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாங்க் மைண்டோட எடிட்டிங்லாம் தெரியாமல் தான் வருவீங்க கரெக்டாக. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கைன்மாஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. வீடியோலேயே அப்படி தான், பட் அதான் கைன்மாஸ்டர் அளவுக்கு கிடையாது. ஓகேவா? அது வந்து பார்த்திங்கன்னா கைன்மாஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தோன்னே புரிஞ்சிடுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்டர் வைஸ் சொல்லுங்கள். எந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த அப்ளிகேஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க, எந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து கேட்டதே கிடையாது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கிற அப்ளிகேஷன் இது தான். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டாக இருக்கிற அப்ளிகேஷனில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மார்க் இருக்கிறது. ஃப்ரீயாக நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் ஏற்றினீங்கன்னா வாட்டர் மார்க் இருக்கும். ஆனால் விஎன் எடிட்டரில் வாட்டர் மார்க் இருக்காது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் ட்ரான்சிஷனும் இருக்கும். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடிட்டிங்லாம் கற்றுக்கிட்டு போகணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கைன்மாஸ்டருக்கு அப்படி கிடையாது. ஆனால் கைன்மாஸ்டரில் ட்ரான்சிஷன்ஸ் வந்து ஃப்ரீயாக வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்கும். அதுதான் அதோட கான்செப்ட். ஸோ சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா கைன்மாஸ்டரில் ஃபஸ்ட்டில் போட்டிருக்கேன். இந்த 3 எடிட்டரில் நீங்கள் எது வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்க வீடியோஸை நீங்கள் எடிட் பண்ணி போட முடியும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. பை பை.